ஹலோ கைஸ், நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவில் நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 22 பேஜ் நம்பர் 14.80 இருக்க சம் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 31/3/2019 பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்களாம். ஷேர் கேபிட்டல் ஒவ்வொரு ஷேரையும் 10 ரூபாய்க்கு விற்றுருக்காங்களாம். ரிசர்வ், கிரெடிட்டார்ஸ், சன்ட்ரி அசட் கொடுத்துருக்காங்க. 100% ஷேர்ஸ் மொத்த ஷேர்ஸையும் ஹெச் லிமிடெட் எடுத்துக்கிட்டாங்களாம் எஸ் லிமிடெட் கிட்ட இருந்து. இங்கே பி லிமிடெட்ன்றது எஸ் லிமிடெடை குறிக்கும். மொத்த ஷேர்ஸையும் ஹெச் லிமிடெட் எடுத்துக்கிட்டாங்களாம். அப்போ இங்கே நம்மளுக்கு ஹோல்டிங் அண்ட் மைனாரிட்டி ரேஷியோ கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா மொத்த கம்பெனியுமே ஹெச் லிமிடெட் வாங்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ்னால் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில செலவு ஏற்பட்டிருக்கோம்ல, அதை தான் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பி லிமிடெட் கிட்டேருந்து, அதான் எஸ் லிமிடெட் கிட்டேருந்து ஷேர்ஸை வாங்கினாங்கல்ல ஹெச் லிமிடெடு, எவ்வளோ ருபீஸ் பே பண்ணினா 1,17,000 கொடுத்து ஷேர்ஸை வாங்கியிருக்காங்களாம் ஹெச் லிமிடெட். என்னைக்குன்னா 31/3/2019 நம்மள பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்களே அன்றைக்கே தான் இவங்க ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க ஹெச் லிமிடெட். அப்போது அவங்க வாங்கினதுக்கு அப்புறமா சம்பாதிக்க பொறுத்து தான் ரெவென்யூ ப்ராஃபிட். அப்போது நம்ம அன்றைக்கே அவங்க வாங்கினாங்க, அன்றைக்கே நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்ல, அப்போது இங்கே ரெவென்யூ ப்ராஃபிட் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அவங்க இன்னும் சம்பாதிக்கவே ஆரம்பிக்கல. நெக்ஸ்ட்டு நம்மள கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. 31/3/2019 கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட். இப்போ சம்குள்ளே போகலாமா? இந்த சம்மில் நம்மளுக்கு ஹோல்டிங் அண்ட் மைனாரிட்டி ரேஷியோ வராது, மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டும் வராது, ஏன்னா மொத்த ஷேர்ஸையும் யார் வாங்கிட்டா ஹெச் லிமிடெட் வாங்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ரெவன்யூ ப்ராஃபிட்டும் நம்மளுக்கு வராது, ஏன்னா அவங்க வாங்கின அதே டேட் அன்றைக்கி தான் நம்மளை பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அவங்க வாங்கினதுக்கு அப்புறமா தான் ரெவன்யூவே சம்பாதிப்பாங்க. ஸோ அதனால ரெவன்யூ ப்ராஃபிட்டும் இந்த சம்மில் கிடையாது. இந்த சம்மில் ரெண்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஒர்க்கிங் நோட்ஸில். ஒன்று கேபிட்டல் ப்ராஃபிட், இன்னொன்று காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் குட்வில். ஃபஸ்ட்டு கேபிட்டல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம். கேபிட்டல் ப்ராஃபிட்டில் ஃபர்ஸ்ட்டு ரிசர்வ் எஸ் லிமிடெட் 25,000. இதோட ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்களே அதை மைனஸ் பண்ணிக்கணும். எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3,000. இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 22,000 கிடைக்கும். இதுதான் நம்மளோட கேபிட்டல் ப்ராஃபிட். நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் குட்வில் கண்டுபிடிக்கணும். இதில் ஃபர்ஸ்ட்டு அமௌண்ட் பெய்டு, மொத்த ஷேரையும் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்காங்க, 1,17,000. இதை அவுட்டர் காலமில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் பர்ச்சேஸ்டு, மொத்த ஷேரையும் வாங்கிட்டாங்களே, அப்போ நம்ம என்ன பண்ணணும், எஸ் லிமிட்டடோட ஷேர் கேபிட்டல் எவ்வளோ 1 lakh அதை போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு மைனஸ் ஹோல்டிங்கோட கேபிட்டல் ப்ராஃபிட், இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல அந்த 22,000. மைனஸும் ப்ளஸ், ஸோ ஆட் பண்ணால் நம்மளுக்கு 1,22,000 கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 5,000 கிடைக்கும். -5,000 கிடைக்கும், ஏன்னா இது தானே பெரிய நம்பர். அப்போது மைனஸில் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிச்சுன்னா கேபிட்டல் ரிசர்வ். இப்போது பேலன்ஸ் ஷீட்டுக்கு நம்ம நோட்ஸ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஷேர் கேபிட்டலில் நம்ம சப்ஸ்டரியோட அமௌண்ட் எடுத்துட்டோம், ஹோல்டிங்கோட அமௌண்ட் தான் எடுக்கல. ஸோ 2,50,000. நெக்ஸ்ட்டு ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். ஃபஸ்ட்டு ரிசர்வில் நம்ம சப்ஸ்டரியோட அமௌண்ட் எடுத்துட்டோம், ஹோல்டிங் இது மட்டும் தான் எடுக்கல. ஸோ அந்த ஹோல்டிங் அமௌண்ட் 50,000 இன்னர் காலம்லேயே போட்டுக்கோங்க, ஏன்னா நம்மளுக்கு கேபிட்டல் ரிசர்வ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல அதையும் ஆட் பண்ணி காமிக்கணும். ப்ளஸ் கேபிட்டல் ரிசர்வ் நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிச்சு, 5,000. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 55,000 கிடைக்கும். சர்ப்ளஸ் நம்மளுக்கு கொடுக்கல, ப்ராஃபிட் அண்ட் லாஸே இங்கே கொடுக்கல, ஸோ கிடையாது நம்மளுக்கு சர்ப்ளஸ். தேர்டு ட்ரேட் பேயபிளில் கிரெடிட்டார்ஸில் நம்ம ரெண்டு அமௌண்ட்டுமே யூஸ் பண்ணல, ஹெச் லிமிடெட்டும் யூஸ் பண்ணல, எஸ் லிமிடெட் அமௌண்ட்டும் யூஸ் பண்ணல. ஹெச் லிமிடெட்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 40,000 கொடுத்துருக்காங்க.
எஸ் லிமிடெட்க்கு 30,000 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 70,000 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு tangible asset. tangible assetல sundry asset கொடுத்துருக்காங்க. sundry assetலையுமே நம்ம ஹெச் லிமிடெட் அமௌண்ட்டும் யூஸ் பண்ணல, எஸ் லிமிடெடோட அமௌண்ட்டுமே யூஸ் பண்ணல. ஹெச் லிமிடெட்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2,23,000 கொடுத்துருக்காங்க. எஸ் லிமிடெட்க்கு 1,52,000 கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 3,75,000 கிடைக்கும். இப்போ நம்ம கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதோட ஃபார்மேட் பர்டிகுலர்ஸ், நோட் நம்பர், ருபீஸ். ஃபஸ்ட்டு ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ். இதுக்கு கீழே ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட், ஷேர் கேபிட்டல். இதோட நோட் நம்பர் 1, ஷேர் கேபிட்டலோட அமௌண்ட் 2,50,000. நெக்ஸ்ட்டு ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். இதோட நோட் நம்பர் 2, 55,000 நம்மளுக்கு கிடச்சிச்சா. நெக்ஸ்ட்டு கரண்ட் லயபிலிட்டி. இதுக்கு கீழே ட்ரேட் பேயபிள். இதோட நோட் நம்பர் 3 நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிச்சுன்னா 70,000. லயபிலிட்டி சைடு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 3,75,000 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அசட். அசட் கீழே நான் கரண்ட் அசட். அந்த ஹெட்டிங் கீழே tangible asset. tangible assetோட நோட் நம்பர் 4 எவ்வளோ கிடச்சிச்சு 3,75,000. அசட் சைடு இது ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. நம்ம டோட்டல் பண்ணால் 3,75,000. இப்போ ரெண்டு சைடுமே டேலி ஆயிடுச்சா, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.